பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும். அவர்களிலிருந்தே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் அவர்களுக்கு வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வகாலல் காஃபிரூன ஹாதா சாஹிருன் கத்தாப். காஃபிர்கள் கூறுகின்றனர், இவர் சூனியக்காரரும் பொய்யருமாக இருக்கிறார் என்று கூறுகின்றனர். அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா. பல தெய்வங்களை ஒரே தெய்வமாக அவர் ஆக்கிவிட்டாரா? இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். வன்தலகல் மலவு மின்ஹும். அவர்களில் இருந்து அவர்களுடைய தலைவர்கள் சொல்லிக்கொண்டு செல்கின்றனர், அனிம்ஷு செல்லுங்கள், வஸ்பிரு அலா ஆலிஹத்திக்கும். உங்களுடைய தெய்வங்களின் விஷயத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். இன்னஹாதா லஷைஉன் யுராத். நிச்சயமாக இவருடைய உபதேசம், இவருடைய போதனை, இது சுயநலம் அதிலே தென்படுகிறது என்று கூறினார். மா சமீனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆஹிரா. வேறு எந்த மார்க்கத்திலேயும் இதை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. இன்ஹாதா இல்லஹ்திலாஃப். நிச்சயமாக இது இவருடைய கற்பனையை தவிர வேற ஒன்றும் இல்லை என்றும் கூறினர். அவுன்சில் அலைஹி சிக்ரு மின் பைனினா. நமக்கு மத்தியிலே உபதேசம் இவரின் மீதுதான் இறக்கப்பட்டதா? பல்ஹும் ஃபீ ஷக்கின் மின் சிக்ரி. அப்படியல்ல, மாறாக அவர்கள் என்னுடைய உபதேசத்திலே அவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். அப்படியல்ல, பல்லம்மா யசூகு அஸாப். அவர்கள் நம்முடைய வேதனையை அனுபவித்ததும் இல்லை. அல்லது அமைந்தகும் ஹஸாயினு ரஹ்மத்தி ரப்பிக்கல் அஸீஸில் வஹ்ஹாப். எல்லோரையும் மிகைத்த பெரும் கொடையாளியாகிய உங்களுடைய இறைவனினுடைய அருளினுடைய கருவூலங்கள், ஹசானாக்கள், கருவூலங்கள் இவர்களிடத்திலே இருக்கின்றதா? அல்லது அம்லகு முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. வானம் பூமிக்கு நடுவிலே இருக்கக்கூடியவைகளினுடைய ஆட்சி அதிகாரம் அது இவர்களிடத்திலே இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஃபல் யர்தகு ஃபில் அஸ்பாப். ஏணியிலே அவர்கள் ஏறி செல்லட்டும். ஜுந்தும் மா ஹுனாலிக மஹ்ஸூமும் மினல் அஹ்ஸாப். முந்திய ரசூல்மார்களை பொய்ப்பித்த அந்த கூட்டத்தினர்களில் இவர்கள் தோற்கடிக்கப்பட்ட அற்ப படையினர்கள்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது, ரிசாலத்து கொடுக்கப்பட்டது. அதை காஃபிர்கள் ரொம்ப ஆச்சரியமாக பேசுகிறார்கள். தங்களுடைய முட்டாள்தனத்தை ஆச்சரியத்தோடு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்தில் கூட அகானலின் நாசி அஜபா. அந்த ஆயத்திலே கூட அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மக்கள் இருக்கிறார்களே ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படின்னா, அவர்களிலிருந்தே ஒரு மனிதர், நம்மளை மாதிரியே மனுஷன்தானே, நமக்குள்ளாரையே இருந்த ஒரு மனிதருக்கு திடீரென்று நாம் வஹி இறக்கினோம், அவர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார், ஈமான்தாரிகளுக்கு நன்மாராயங்கள் அவர் சொல்லுகிறார், அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா இடத்திலே பெரும் தயாரிப்பு இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். இதெல்லாம் காஃபிர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காஃபிர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய தூதர்களை அவர்கள் சூனியக்காரர் என்பதாக சொன்னார்கள். இங்கேயும் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, என்ன இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் பேசுகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சாதாரணமான மனிதர் அவர் ரசூலாக அனுப்பப்பட முடியும்? அதை அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு பொய்யர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. வகாலல் காஃபிரூன ஹாதா சாஹிருன் கத்தாப். இவர் ஒரு சூனியக்காரர், பொய்யர் என்பதாக சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் மனிதராக இருந்து திடீரென்று எப்படி அவர் ரசூலாக மாறினார்? இல்லை, அவர் பொய் சொல்கிறாரு, அவர் சூனியக்காரர் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க பேசினாங்க. ஒன்று இது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரிசாலத்து கொடுக்கப்பட்ட விஷயத்திலே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க.
அதோட இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை ஒருவன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கப்பா, எத்தனையோ கடவுள்கள் இருக்கும்போது இவர் அல்லாஹ் என்ற ஒரே தெய்வம்தான், அவனுக்கு எந்த இணையும் இல்லை துணையும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, பல தெய்வங்களை ஒரே தெய்வமாக இவர் ஆக்கிவிட்டாரப்பா அப்படி சொல்லி இப்படி அவங்க சொன்னாங்க. அவங்களிலே முட்டாள்களாக இருந்த அவர்களினுடைய தலைவர்கள் அவங்கள இவங்க எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணாங்க. ஷிர்கு குஃப்ரு எல்லாத்துலேயும் பழக்கப்பட்டு போனவங்க, அவங்களுக்கு ஷிர்கு குஃப்ரு தான் தெரியும். இப்போ ஷிர்கு குஃப்ருக்கு எதிராக ஒரு சப்தம் வருகின்ற போது அவங்களுடைய உள்ளம் இருக்கின்றதே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. இது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தெரிகிறது. அது எப்படி பல கடவுள்கள்லாம் இல்லை ஒரே கடவுள்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆச்சரியத்தோடு அவங்க பேசினாங்க. அவங்களில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் அவங்க மக்களிடத்தில் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள், உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள். இவர் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களிலே ஏதோ ஒரு சுயநலம் தென்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. இவர் தன்னை பெரிய மனிதராக ஆக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, இவரை நீங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக நினைக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும், அவர்களிலிருந்தே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் அவர்களிடத்திலே வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். காலல் காஃபிரூன், காஃபிர்கள் கூறினர், ஹாதா சாஹிருன் கத்தாப், இவர் சூனியக்காரராகவும் பொய்யராகவும் இருக்கிறார். அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, பல தெய்வங்களை ஒரே தெய்வமாக இவர் ஆக்கிவிட்டாரா? இன்னஹாதா லஷைஉன் அஜாப், இது ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது என்பதாக கூறினார்கள். வன் தலக்கல் மலவு மின்ஹும், அவர்களினுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டு சென்றனர், அனிம்சு, செல்லுங்களப்பா செல்லுங்கள், வஸ்பிரு அலா ஆலிஹத்திக்கும், உங்களுடைய தெய்வங்களின் விஷயத்திலே உறுதியாக இருங்கள், இன்னஹாதா லஷைஉன் யுராத், நிச்சயமாக இவருடைய உபதேசத்திலே ஏதோ ஒரு சுயநலம் தென்படுகிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணத்தை பாருங்க, மாசமீனா பிஹாதா மில்லத்தில் ஆகிரா, வேற எந்த மார்க்கத்திலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே. ஸோ அதனால இவர் சொல்றது பொய் தான், இவர் சொல்றது சரியில்லை. இன்ஹாதா இல்லஃப்திரா, இவர் கற்பனையை தவிர வேற எதையும் இவர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு அப்படிங்கிற பின்னணி ஒன்று இருக்குது, சபபுன் நுசூல் என்பதாக சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பின்னணி உங்களுக்கு பிறகு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.